இது ஏன் சமரசம்னு பார்க்குறீங்க? ஏன் ராஜேந்திரன் பார்க்க மாட்டீங்க? ஒரு டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, அதிமுகவின் நிபந்தனைக்கு சம்மதிப்பாரா விஜய் அப்படின்னு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எப்படி நிபந்தனையா இருக்க முடியும்? திமுகவில் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னா என்ன நீங்க கண்டிஷன் போறீங்க நேரா கேட்பாங்களா? விச் இஸ் ஆப்வியஸ். திமுக கூட்டணியில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். அதுல என்ன நிபந்தனை உங்களுக்கு இருக்கு? அப்ப அதிமுக உடனே இதுதான் இந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதிமுக நிபந்தனைக்கு சம்மதிப்பியா? பாஜக உனக்கு உறுத்தாதா? புரியல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் உறுத்தல, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் உறுத்தல, கேரளாவில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க சண்டை போட்டு இருக்காங்க, நார்வேல வந்து ஒற்றுமையா இருக்காங்க, அது உறுத்தல. மதிமுக கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியே வந்துச்சு, அவங்க கூட்டல இருக்காங்க, அது உறுத்தல. ஆனா பிஜேபி கூடல வந்து விஜய் எப்படி சேருவார்? பாசிசம் சொன்னாரே, பாயசம் சொன்னாரே, நீங்களாம் சொல்லலையா? மதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள் வந்து திமுக பத்தி, திமுக குடும்பத்தினர் தலைமை குடும்பம் பத்தி பேசாத விஷயமா? அதெல்லாம் இன்னைக்கும் இல்லையா? அப்ப அவர்கள்லாம் பண்ணாது சமரசம்ல ராஜதந்திரம். அது விஜய் பண்ணா எப்படி சமரசம்? அதுதான் அந்த நெரேட்டிவ். இங்க சமரசத்துக்கு இல்லை, அது வந்து ராஜதந்திரம். நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் தாராளம் பண்ணலாம்.